வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் வந்து இருந்தாங்க. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணி காமிச்சு அதே மேகசின் வந்து கவர் பேஜுக்கு விஜய் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் என்னை கைவிடல, இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. The Samrat of South Indian cinema. இப்போ எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி ஒரு காலம் வரும், அவங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க. என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான், அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். 25ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தலைவராக விஜய் தேர்வு. அன்பார்ந்த தமிழ் மக்களுடைய நெஞ்சுக்குள் குடியிருக்கும் தளபதி இனி நேதாவானார். கொஞ்சம் ஒரு பக்கம் தளபதி இதுக்கப்புறம் படத்தில் நடிக்க மாட்டாருன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பொலிட்டிக்கல் என்ட்ரி சைடு வந்துட்டு வேற ஒரு தளபதியை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இளைஞர்கள் பூரா நல்லா எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி அவங்க நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் வந்தால் நல்லதுதான் செய்வார். மக்கள் இயக்கத்தில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் செய்வார், கட்டாயமாக நல்லா பண்ணுவார். கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கோசம் நாங்கள் தான் ஓட்டு போடுவோம். எங்கள் அண்ணன் தான் எல்லாமே. And seeing that train stardom and leaving it just for people is not a small thing. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. எதிர்காலத்தில் எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் ஏன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று எடுக்கணும். இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. நிஜத்தில் முதலமைச்சரானா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன்.